ஏட்டி 10 என்னட்டி கடைஞ்சிருட்டோண்டு கிடைக்கு அங்க சமயத்து கிளம்பு. இவ்வளவு தூரம் பேசியனே காதுல வேண்டியாளா இந்தி அவ வந்ததோ லேட்டு. நான் போட்டுப்பா எப்பவும் போல என்ன காலத்தை டிப்பனு உப்புமா தான் காணும். பத்திரகாளி வேற ஆகாரம் வச்சா அது தப்புமா? வாயிலுக்கு சீக்கிரம் போட்டு பிரசாதமாவது கிட்டோம் அங்க. காலத்தை ஒண்ணும் தின்னல பட்டினி வேற போச்சுது. கியமைன்னு கரையுது. பிரசாதம் வேண்டவே கூட்டாளி மூதி காணும். என்ன நடச்சாத்தி இருக்கு இன்னுமா திறக்கல்ல? பூசாரி ஐயா வந்து உறக்க இளம்பல போல. கேட்ட பார்த்தாலே பேடியா இருக்கு. ஹலோ என்ன கேட்டு நான் வந்த வண்டி கியாமையான்னு என்ன மாதிரி கத்தி கத்தி விழிச்சேன். ரூம் 2 ஒரு அனக்கம் தந்திய நீ. அதான் நான் வந்தேன். உப்புமாய தின்னோண்டாங்க கடனி. எது பிரசாதமா? எனக்கு கிட்டது என்னது அந்த கூட்ட நெரிசல்ல எப்படிதான் வேண்டியனு வேணெல்லாம் நீ வந்து வேண்டில்ல அங்க கடை. உனக்கு கூட்டாளியெல்லாம் இந்த கோயில காணுமே நீ കാണാത്ത ഒന്ന കണ്ടതുപോലെ കുട്ട നെരിസലില് നാക്ക തൊങ്ക പൊട്ടോണ്ടാലേ പാടുവാ. ഉനക്ക് കൂട്ടാളിയ ചെന്ന എനക്ക് ഉറക്കം വരാത് വച്ചേ സൗണ്ടാ അത് വിക്കല്. വരുമ്പത്തേ അതിലെ കുട്ടി ചെയ്യില്ലാதான் விக்குச்சு. சரி பின்ன வச்சாட்டா. ஐயோ என்ன விக்கலா இருக்கு. எப்பவும் சுக்கு காப்பியோ தேயிலையோ குடிச்ச உடனே விக்கல் வர எனக்கு ஆனா தெரியல. கடையில போய் ஒரு மின்னரல் வாட்டர் குட்டிப்போம். விக்கல் மாறும் போல யார பையன் எங்க போனேன். கூறு கட்ட வஞ்சு என்ன பண்ணியா வள்ளி? அப்பச்சா நீரா சொல்லு. ரோட்டில் எனக்கு லாரிக்கு கிட்ட வந்து நின்று பப்பரப்பேன்னு பார்த்தோன்னு நிக்கிய. அப்பச்சா ஓய் இன்னும் வந்து விநாயகர் சதுர்த்தி இல்ல. ஓ அதுக்கு என்ன கொணவாய் ஆச்சிக்கமாவே வந்து விநாயகர் சிலைய கடையில வேண்டி இருக்கு. அதான் எனக்கு அந்த மொக்கரசுக நம்பர் தெரியும் இல்ல. அவனுக்கு லாரி தானே இது. அவன்கிட்ட அந்த வர முடியுமான்னு கேட்டேன். இந்த செடியை வந்து ஒரு நாள் கொண்டு கரைச்சணும் இல்ல அதுக்கு வேண்டி. வள்ளி உனக்கு என்னது இந்த தேவையில்லாத வேலை குளிப்படுத்ததாலேயே போல. அப்பச்சா சோசியல் സർവീസ് ചെയ്യതിന് കിട്ടതാ നമുക്കെന്നെ നമ്പലുമാ. ഇതെല്ലാം ഒരു സോഷ്യൽ സർവീസ് ആട്ടി വള്ളി. എന്നിട്ട് ഒരു വാർത്ത കേൾക്കാതെ പല വിഷയം നീ പണിയ. ഒരു നാൾ എല്ലാத்துக்கும் ചേർത്ത് വെച്ച് താറേ അമ്മ തേടത് വാ. ഓ നീര് കൊമ്മയ്ക്ക് മുന്താണെ പിടിച്ചാലേ ജീര് നാനും അലയൊക്കെ വരണമോ വള്ളി. ரோட்ட சைடுன்னு பாக்கி இவ்வளையெல்லாம் போய் நான் கிட்ட நம்ப என்ன சொல்லணும். இவர் என்னத்துக்கு இப்படி ஆச்சு போச்சுன்னு கத்திண்டு ஓடியாரு. ஊரலகத்துக்கு நல்லது பண்ணிது அவ்வளவு பெரிய குத்தமா அடக்கடவுளே. அப்பனே முருகா ஐயோ டெய்லி போல வழக்கா தோசை வந்துடுச்சே. விநாயகர் அப்பா உனக்கு ചെളിയ കടലിൽ കൊണ്ട് കരച്ചതുക്കുള്ള എനിക്ക് വീട്ടിൽ ഒരു നല്ല കാര്യം നടക്കണം അപ്പാ. ഒന്നതാ നമ്പിയിരിക്കും മുരുകനെ. വീണ്ടും വീണ്ടും മുരുകേണ വരുതേ എന്നെ മன்னிச்சிடும் விநாயகர் பெருமானி. ஒரு வழியா பிரசாதம் வேண்டி தின்னாச்சு. அடுத்த வேலை சாப்பாடுக்கு நீ எங்கதான் சிங்கி அடிச்ச போறனோ. சும்மாவே இந்த பத்திராளி ஊரு ஃபுல்லா கறங்குவா. இன்னும் விநாயகர் சதுர்த்தி செல்லவா வேணும். கோயிலுக்கு போறேன் குளத்துக்கு போறேன் பூசை செய்ய போறேன் அங்க போறேன் இங்க போறேன்னு அப்படி இப்படின்னு வாய்ச்சி விட்டால் விடுவா. நமக்கே சோறு பொங்கி தின்னோக்கம் கொஞ்சம் அலுப்புதான். இன்னும் ஃபுல்லும் பிரசாதம் இருக்கும். கோயிலா இறங்குவோம். என்னப்பா வாழ்க்கை இது. ஒரு வயத்துக்கு சோத்துக்கு இப்படி அல்லாட வேண்டியது இருக்கே. என்ன சனியும் குறைக்க வருது. என்னையே 10 அக்கா வீட்டுல இருக்கணுமா தெரியல தங்கச்சி. ஊருமைய போயிருப்பான்னு நினைச்சி இது முறுக்குச்சீடா அது இது நல்லா செய்வேன்னு சொல்லிச்சுனா விநாயகர் சதுர்த்தி அண்ணு உனக்கும் பங்கு தல்லான்னு சொல்லிச்சுனா அதான் கேட்டேன். அதானே பார்த்தேன் ஓണം குஞ்சி எதுக்கு நெளிஞ்சு நம்மளாட்ட வருதுன்னு. ஆமா செஞ்சிருக்கேன். பெரிய ஒரு வாளி கொண்டு போனேன். இங்கிட்ட நிறைய கிட்டான். மாச கணக்குல வச்சு தின்னான். കുറച്ച് നാളത്തേക്ക് ഇനി പണ്ട വേണ്ടണ്ട ദുട്ട് മിച്ചം. ഇവ ഉള്ളതെല്ലാം അള്ളിയോണ്ട് പോവാ പോലെ. പുള്ളിയോളായിട്ട് എല്ലാத்தையும் ഒളിച്ചു வச்சு செல்லணும். வந்த கடமைக்கு 5 10 குடிக்க மாதிரி கொஞ்சம் கொடுத்து விட்டுடா. சீக்கிரம் போய் வாளியை தேய்ச்சி கழுவி உணர்த்தி எடுத்து கொண்டு வரணும். நல்ல வெயில் இருக்க நல்ல டக்குன்னு உணங்கும்.